அதாவது இது வந்து இன்னைக்கும் நேத்தோ தொடங்கின கட்சி இல்ல. இது வந்து 50 ஆண்டு, 60 ஆண்டு பாரம்பரியமான கட்சி. அதோட வெளிப்பாடு தான் இதெல்லாம். இத பார்க்கும்போதே தெரியும். இது வந்து பெரிய ஒரு அ எல்லாருமே அனுபவமா கொண்டு வந்து ஒரு வளர்த்த கட்சி. அந்த மாரி தான் தொண்டர்களும் எல்லாருமே முதிர்ந்த தொண்டர்கள். எல்லாருமே கட்சிய பத்தி எல்லாமே தெரிஞ்சவங்க எல்லாருமே. அதனால எல்லாம் பக்குவப்பட்ட ஒரு தொண்டர்கள் எல்லாருமே. இவ்வளோ இது இல்ல. இன்னும் இது முன்னாடி 2 மடங்கு, 3 மடங்கு வந்தாலுமே, தளபதி ஒரே ஒரு வார்த்தைக்காக எல்லாருமே கட்டுப்பட்டு கரெக்ட்டா போவோம், வருவோம். அதுதான் எங்களோட திமுகவோட ஒரு தனி ஒரு திராவிட மாடல் ஆட்சி. அந்த மாரி எங்க ஸ்டாலின் எங்கள வந்து வழிநடத்தி கொண்டுகிட்டு இருக்காரு. அத இன்னைக்கு இல்ல எப்பவுமே நாங்க பின்பற்றுவோம். நாங்க வந்து 50, 60 வருஷம் கட்சி. எங்களுக்கு வந்து ஒரு தொண்டன் எப்படி ஒரு மதிய நேர சாப்பாடு அவன் என்ன செய்வான்? அங்கிருந்து ஒரு வருவாங்க, செய்வாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம எல்லாம் ஏற்பாடு பண்ணி தரணும், செய்யணும். அவங்களுக்கு அவங்க வீட்டுக்கு கிளம்பும் இருந்து வீட்டுக்கு போற வரைக்கும் எல்லா ஏற்பாடுகளும் நம்ம செஞ்சு தரணும். அது அது அந்த எங்களோட கட்சியோட அது இன்னைக்குன்னு இல்ல. அண்ணாதுரை எப்ப ஆரம்பிச்சாரோ, அதிலிருந்தே எங்க கட்சி வந்து இந்த மாரி இதுல தான் எப்பவுமே இருக்கும். இந்த மாரி இதுல எப்பவுமே திமுக மாநாடுல சாப்பாடு கஷ்டப்பட்டாங்க, போக்குவரத்து கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு எந்த தொண்டர்களும் எப்பயுமே சொன்னதும் இல்ல, இனிமே சொல்லப் போறதும் இல்ல. அதாவதுங்க எப்போ வேணும் முதல்ல இப்போ ஃபர்ஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதுனாங்கன்னா, எழுதுறவங்க வந்து உடனே நான் பாஸ் பண்ணிருவேன். நான் உறுதியா பாஸ் பண்ணுவேன். 10 தடவ எழுதி ஃபெயில் ஆனவங்களும் இருப்பாங்க. ஆனா எழுதுறவன் நான் பாஸ் பண்ணிருவேன். அது அவங்களோட நம்பிக்கை. அத நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது. அவங்கவங்களோட இது. ஆனா அந்த 4, 5 தடவ எழுதின அனுபவம் இருக்காங்கல்ல, அவங்க தான் மெயினா ஜெயிக்கிறவங்க. ஜெயிக்கிறாங்க.